சென்னை டி நகரில் மது போதையில் காவலரை தாக்கியதாக டிஜே ஆபரேட்டரும் ஆட்டோ ஓட்டுநருமான நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. மருதம் கமாண்டோ போர்ஸ்ல காவலராக பணியாற்றி வருபவர் சக்திவேல், 27 வயதான இவர் கடந்த 25ஆம் தேதி அரசு வாகனத்திற்கு பெட்ரோல் போடுவதற்காக பாண்டி பஜார்ல இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் நிலையத்திற்கு சென்றிருக்கிறார். அப்போது அங்கு மது போதையில் வந்த இருவர் திடீரென இவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவலரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக பாண்டி பஜார் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட காவலர் அளித்த புகாரின் பேர்ல போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து அவர்கள் கொண்டு வந்த பதிவெண்ணை அடிப்படையாக வைத்து தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில இந்த தேடுதல் வேட்டையில டிஜே ஒருவர் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து சைதாப்பேட்டையை சேர்ந்த நித்யா என்பவரை போலீசார் கைது செய்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இவர்கள் மது போதையில வேண்டுமென்றே காவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அதன் பின்னர் தாக்கி இருப்பதும் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து அவர் மீது ஆபாசமாக பேசுதல், தாக்குதல் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறார்கள். இவருடன் வந்த மற்றொரு நபரையும் போலீசார் தீவிரமாக வலைவீசி தேடி வருகின்றனர்.